Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல part 2 அதாவது profit and loss ஓட part 2 தான் பார்க்க போறோம். சோ நீங்க part 1 பார்க்கல அப்படினா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ that உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். At the end of the part 1 video நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து SP கண்டுபிடிக்கிற மாதிரி அதாவது gain or loss percentage கொடுத்துட்டு SP கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி அவங்க வந்து CPயும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. CP னா cost price, SP னா selling price. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளோட SP ஃபார்முலா இருக்குல்ல அதோட அப்படியே ரெசிப்ரோக்கல் அங்கே வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் 100 வரும், மேலே வந்து 100 + கெயின் பர்சன்டேஜ் வரும் இன்டூ CPன்னு போடுவோம். பிகாஸ் அங்கே SP கேட்டிருந்தாங்க, இங்கே CP கேட்டிருக்கனால அப்படியே வைஸ் வர்சாவை இங்கே நம்ம SPயால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருசாக ஃபார்முலாலாம் போட்டு படிச்சுட்டு மெமரைஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இதுதான் லாஜிக். ஓகே, so 100 by 100 plus gain into SP. So 100 by what is gain here 20%. So 100 plus 20 na நமக்கு வந்து 120 கிடைக்கும். selling price வந்து 3600. so இப்போ 12 இந்த 0 cancel பண்ணிட்டா 36. so 12 so 1 time, 36 na 3 times, so 30. now 30 into 100 நமக்கு 3000 rupees. so the cost price of the watch வந்து என்ன அப்படின்னா that is 3000 rupees. so see this problem, இங்கே வந்து நமக்கு loss percentage வந்து 15 கொடுத்து CPI கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. so what is the question? Raj sells an article at 15% loss for rupees 1700. find its CP and loss. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், CP and loss ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இப்போது லாஸ் வந்து நம்ம இப்போ கெயின் அப்படின்னா நம்ம 100 + கெயின் அப்படின்னு பண்ணுறோம். பிகாஸ் கெயின் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லாஸ் அப்படிங்கிறப்ப அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது 100 - லாஸ். ஸோ அதனால நம்ம இங்கே சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பேசிக் கான்செப்ட் தான் நீங்கள் ஃபார்முலாவை வந்து போடுறப்ப வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் 100 by 100 - லாஸ் வந்து 15%. ஸோ 100 - லாஸ் அப்படின்னா நமக்கு 100 by 85 into 1700. ஸோ அப்போ we'll get 2000. ஓகே, ஸோ இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தென் என்ன கேட்டிருக்காங்க? லாஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் லாஸ்? அப்போது CP - SP நம்மளோட part 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ CP - SP அப்படின்னா 2000 minus வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் 1700. அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கு? 300. ஓகே, 2000 - 1700 அப்படின்னா 300 வந்து நம்மளோட லாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா seller has 2 articles for the same price. அதாவது எப்படி இருக்குங்கிற கான்செப்ட். திஸ் இஸ் நாட் த கொஸ்டின், கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். seller has 2 articles for the same price but first article is sold at X% profit. okay, and other article at X% loss. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு 2 ஆர்டிகிள்ஸை வந்து சேம் ப்ரைஸ் தான், 2 ஆர்டிகிள்ஸ்க்கும் வந்து சேம் ப்ரைஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளை வந்து X% ப்ராஃபிட்டில் வந்து சேல் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆர்டிக்கிள் சேம் பர்சன்டேஜில் லாஸ் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளாம் வந்து வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 ஆர்டிக்கிள் வந்து சேம் ப்ரைஸ். ஸோ அப்போது 1200க்கு அந்த செல்லர் வந்து சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் என்ன பர்சன்டேஜ்? 20%. அது நமக்கு தெரியும் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் தான் செகண்ட் ஆர்டிக்கிள். ஸோ தட் இஸ் another 20%. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸோட கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஈஸியாக என்ன அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், X/10 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ X வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ். ஸோ 20/10 the whole square. so 20 is 400, 20 square is 400, 10 square is 100. so 400/100 அப்படின்னா நமக்கு வந்து 4%. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நமக்கு வந்து அங்கே லாஸ் தான் நடந்திருக்கும். ஸோ அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 4. திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் கான்செப்ட். இது வந்து பார்க்க தான் வந்து இவ்வளோ பெருசாக தெரியும், ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆக்சுவல் வேல்யூ ஆக்சுவல் அமௌண்ட் வந்து நமக்கு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்ரிதிங் வில் பி இன் பர்சன்டேஜ். கொஸ்டின் பாருங்கள், என் டிரான்சாக்ஷன் the profit percentage is 80% of the cost. If the cost is further increased by 20%, but the selling price remains the same. So நமக்கு என்ன தெரியுது?
ஒரு டிரான்சாக்ஷனில் 80% அந்த காஸ்ட்டை விட 80% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் இஃப் த காஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, காஸ்ட்டை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணாலும் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். செல்லிங் ப்ரைஸ் வந்து அதே தான் இருக்குது. ஹவு மச் இஸ் த டிக்ரீஸ் இன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? இப்போ அது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜில் எவ்வளோ டிக்ரீஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டினில். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது whenever you see a question with full of percentage, ஆக்சுவல் வேல்யூ இல்லாமல் ஃபுல் ஆஃப் பர்சன்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து சிபியை வந்து 100 எடுத்துக்கணும். ஓகே, சிபி வேல்யூ அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ வந்து எப்பயுமே நம்ம 100 கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் பர்சன்டேஜ் தானே. ஸோ பர்சன்டேஜ்னாலே 100ன்னு நமக்கு தெரியும். ஸோ எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸை வந்து அந்த இடத்துல 100 இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சிபி வந்து 100 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 80% கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ₹80 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போது ப்ராஃபிட் வந்து ₹80 அப்படின்னா வாட் வுட் பி ஆர் செல்லிங் ப்ரைஸ்? அது வந்து 180 தான் இருந்திருக்கும். பிகாஸ் 100 + 80 ஸோ அதான் செல்லிங் ப்ரைஸில். ஸோ தட் இஸ் 180. நவ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 100 + 20 which is equal to 120. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரிமைன்ஸ் த சேமா. செல்லிங் ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருந்திருக்கான். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து அதே 180 தான். நவ் ப்ராஃபிட் பர்சன்டேஜை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி அவங்க நம்ம கொஸ்டினில் கேட்டது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கா, 80% ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போது செல்லிங் ப்ரைஸை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஸோ அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் we have to find what is the profit percentage for the second condition. செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, as I said in the first video பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ராஃபிட் இன்ட்டு 100/CP. ஸோ வாட் இஸ் த ப்ராஃபிட் ஹியர்? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் கெயின் ஃபார்முலா, SP minus CP. ஸோ SP இஸ் 180, 180 minus 120 நமக்கு வந்து we'll get 60. ஸோ 60/CP வந்து என்னது 120 into 100 நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 50. இது வந்து நம்ம ஆன்சர் கிடையாது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டினில் வந்து 50%ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் அ ஆன்சர் பிகாஸ் இது வந்து செகண்ட் கண்டிஷனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். பட் ஆக்சுவலி கொஸ்டின் நம்ம கேட்டது டிக்ரீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து 80%, செகண்ட் ப்ராஃபிட் வந்து 50%. ஸோ 80 minus 50 நமக்கு என்ன கிடைக்கும்? 30%. ஸோ இது நம்மளோட ஆன்சர் இஸ் 30%. ஓகே, நவ் திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஷாலினி bought a book for ₹900 and sold it at a profit of ₹225. Find the selling price and profit percent. இதுதான் உங்களுக்கான இந்த வீடியோவோட கொஸ்டின். ஆஸ் யூஷுவல் கரெக்டாக மென்ஷன் பண்ணுற ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இங்கே I'll give you a clue. அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம SPP ஃபார்முலாவில் காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சு நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, ஸோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீல் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.